ரெண்டு படங்கள் சொல்றேன். இந்த ரெண்டுமே தமிழ் டப்பிங்லயே இருக்குது. ஒன்னு சர்வைவல் ஏரியா தான், ஆனா அதுக்குள்ள எதிர்பார்க்காத ட்விஸ்ட் இருக்கும். இன்னொன்னு டேய் இது உண்மை சம்பவமாடா சத்தியம் பண்ணி சொல்லுங்கடாங்கிற மாதிரி நம்பவே முடியாத மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் அந்த கிரேட் ஃபிளட், இது நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்குது. இதுல கதை என்னன்னா மொத்தமா உலகமே அழிஞ்சிட்டு இருக்குது. இப்ப ஹீரோயின் இருக்கிற அபார்ட்மெண்ட்டுக்கு வெள்ளமே வந்துருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா அந்த அபார்ட்மெண்ட் அழிஞ்சிட்டு இருக்குது. தன்னுடைய பையனை காப்பாத்த இவங்க என்னென்னலாம் பண்றாங்க அப்படிங்கறதான் படம். சர்வைவல் ஏரியா தான், ஆனா அதுக்குள்ள எதிர்பார்க்காத வேற ஏரியாவுக்கு ஷிஃப்ட் ஆகும். டேய் இது எதிர்பார்க்கலாங்கிற மாதிரி இருந்துச்சு. சோ இதுல அந்த ஏரியாவை இன்னும் டீடைலா காமிச்சிருக்கலாம். அதை கொஞ்சம் லைட்டா தொட்டுக்கிட்ட ஒரு ஃபீல் தான். ஆனா எமோஷனல் சைடா எப்பா அந்த பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கப்பாங்கிற அந்த ஏரியா வந்து கொஞ்சம் அதிகமாவே டீல் பண்ணிருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. ரெண்டாவது படம் ரூஃப் மேனுங்கிற படம் லயன்ஸ் கேட் பிளேல இருக்குது. இது உண்மை சம்பவங்கிறத ஏத்துக்கவே முடியல. ஏன்னா இப்படி ஒரு திருட இருந்திருக்கிறாங்கிறத கதையா சொன்னா சத்தியமா நம்ப மாட்டாங்க. இதுல இவர் பிளான் போட்டு திருடுறது, அதுக்கப்புறம் அங்கிருந்து எஸ்கேப் ஆகுற அந்த ஏரியாலாம் கிடையாது. இவர் கிட்டத்தட்ட பிளான் போடுறதுல புத்திசாலி, ஆனா உடனே மாட்டிக்கிற அளவுக்கு முட்டாள். இப்படிப்பட்ட ஒரு ஆளு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிக்க என்னென்ன சின்ன புலத்தனமான விஷயங்கள்லாம் பண்றாருங்கிறது தான் படமே. கிட்டத்தட்ட நம்ம சூதுகவும் விஜய் சேதுபதி அந்த மோட்ல தான் இந்த ஹீரோவே இருப்பாரு. இதுல ஒரு சின்ன 18+ சீன் இருக்குது, அதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் படத்துல அதெல்லாம் கிடையாதுப்பா. சோ இந்த ரெண்டு படம் பார்த்தவங்க உங்களுக்கு எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.